வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வெளியில் வந்து பார்க்குறாங்க, யாரும் நிற்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேராக அவங்க புருஷனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லு சந்திரா" அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, "என்னங்க, எல்லா பிளானும் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ண மாதிரியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்வதி வந்துட்டு எப்படியும் நாளைக்கு வந்துட்டு இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதோட அவள் துபாய் போயிடுவா. ஸோ பஞ்சாயத்து முடித்த பிறகும் அந்த டிரைவர் பயலால் எதுவும் நிரூபிக்க முடியாது. இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணது எல்லாமே நிறைவேற போகுது" அப்படின்னு அந்த வில்லி சொல்ல, அப்போ வில்லன் சொல்கிறாரு, "ஆமாம் சந்திரா, இப்போ மட்டும் நீ பக்கத்தில் இருந்த அப்படின்னு வச்சுக்கேன், உனக்கு பெரிய பூசணிக்காயா வாங்கி சுற்றி போட்டுருவேன்" அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அந்த டிரைவர் பையலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பல நேரத்தில் அவன்கிட்ட தோற்றுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவன் நம்மளை பற்றின உண்மையை ஏதாவது ஒரு வகையில் நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அவன்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், சரியா?" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, "சரி சந்திரா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத சந்திரா" அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் காதில் வாங்கிடுறாங்க. "அடி பாவி சிட்டி, நீ தான் இப்போ நடக்கிற சூழ்ச்சி எல்லாத்துக்குமே காரணமா? உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன்" அப்படின்னு நேராக நம்ம ஹீரோவுக்கு மாடியில் போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லு ரேவதி" அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, "மாமா, நீங்கள் சந்தேகப்பட்டது கரெக்டு. சித்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த சிவனாண்டியோட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பொம்பளை பேர் வந்து பார்வதி மாமா. அந்த பொம்பளை இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதோட சாயந்தரம் போல வெளிநாடு போக போறதா பிளான் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஹீரோ. "அப்படியா ரேவதி?" அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமா மாமா, இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா. அப்பாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு. இப்ப என்ன மாமா பண்றது?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "நீ கவலைப்படாத ரேவதி, கண்டிப்பா அவங்கள பத்தின உண்மைய ஆதாரத்தோட நிரூபிக்கலாம். அந்த லேடி அப்படி எங்க தப்பிச்சு போக போறா? அவ ரொம்ப தூரம் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பாத்துக்கிறேன் ரேவதி" அப்படின்னு. இதை சொன்னதும் ஹீரோயினும், "சரிங்க மாமா, அப்பா மேல மிகப்பெரிய ஒரு பழி விழுந்திருக்கு மாமா. அதுலேருந்து அப்பாவை எப்படியாவது வந்து காப்பாத்தணும் மாமா." அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி ரேவதி, நீ எனக்கு தேவையான தகவலை கொடுத்துட்ட. இதுலேருந்து இது எல்லாமே அவங்களோட பிளான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சு அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கலாம். நீ கவலைப்படாத ரேவதி" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கேட்குறாரு, "ரேவதி, இது மாதிரி மாமா வீட்டுக்கு வந்த பிறகு அத்தை ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, "ஆமாம் மாமா, வீட்டில் சித்தி ஏற்கனவே அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி அம்மாவை கோவப்படுத்திட்டாங்க. அம்மா வந்துட்டு பயங்கரமான கோவத்தில் அப்பா வந்துட்டோட அப்பாவை ரொம்பவே திட்டுனாங்க. அப்பா வந்துட்டு துரோகம் பண்ணிட்டதா அப்பாவை பயங்கரமாக திட்டுனாங்க. இதையெல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அம்மாவே சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்னு அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா. வேற வழி இல்லாமல் அப்பாவை வந்துட்டு நாங்கள் சமாதானப்படுத்தி வச்சுருக்கோம். அப்பா என்ன சொன்னாருன்னா, உங்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கேன், இல்லைன்னா நான் எப்போவோ போயிருப்பேன்" அப்படின்னு மனசு உடைஞ்சு பேசினாரு. அவர் பேசினதை சுத்தமாக என்னால் சகிச்சிக்கவே முடியல, ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, "சரி ரேவதி, நீ கவலைப்படாத, எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரம்தான். சீக்கிரம் மாமா மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிருவேன், சரியா?" இதை கேட்டதும் ஹீரோயினும் "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு நேராக மயில் கிட்ட சொல்கிறாரு, "நான் தான் அப்பவே சொன்னேனே, இது எல்லாமே அந்த சந்திராவோட ஏற்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ல. அதே மாதிரி இது எல்லாம் அந்த சந்திராவோட ஏற்பாடு தான்" அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மயில். "பாத்தீங்களா சகல, அவெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நம்ம குடும்பத்தை எப்படியாவது காலி பண்ணலாமா அப்படின்னே அந்த சந்திரா 24 மணி நேரமும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சகல அவங்கள வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்றது." அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் இது யாரு திட்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சே நம்ம அடுத்த பிளான் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, மயிலும் "சரிங்க சகல" அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரு பஞ்சாயத்துக்கு கிளம்புறாரு. ரேவதி, ரோகிணி எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு அப்பாவுக்கு பஞ்சாயத்து வச்சிருக்காங்கம்மா, வாங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த இடத்துக்கு என்னை அவமானப்பட சொல்றியா அத்தனை பேருக்கு முன்னாடி? இவரு இவ்வளோ பெரிய நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு, என்னை அவமானப்பட சொல்றியா? அந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். பஞ்சாயத்துக்கு போறவரு வீடு திரும்பி வரவே கூடாது. இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அவரை தலைமொழிகிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்பா அப்படியே நடந்துப்பாரு. ஏம்மா நீங்க அப்பா மேல இப்படி சந்தேகப்படுறீங்க? நீங்க பண்றது நல்லதே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த நேரத்துல அப்பாவுக்கு நீங்க துணையா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுதானா இத்தனை வருஷமா நீங்க அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடி, இது மாதிரி இத்தனை வருஷமா நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை சதைச்ச அவரு மேலதான் நான் ரொம்ப கோவப்படணும். நீங்க எல்லாரும் என்னன்னா என் மேல கோவப்படுறீங்க. என் மேல எந்த தப்பும் இல்லை, அவர் என்னை ஏமாத்திட்டாரு, அதற்கு நியாயமா நான் கோவப்படுறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, அப்பா மேல தப்பு அப்படின்னு இன்னும் நிரூபிக்கப்படலை. நான், அக்கா எல்லாருமே போயிட்டு அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா கிளம்புறாங்க. அப்புறமா ராஜாவும் சேர்ந்து கிளம்புறாரு. ராஜா அவங்க பொண்ணுகிட்ட, இங்க பாருமா, நீங்கெல்லாம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நான் போறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னப்பா இப்படி பேசுறீங்க? நாங்க எல்லாரும் உங்களோட பொண்ணு. உங்களுக்கு என்ன நடந்தாலும் கூடவே இருக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, எங்களோட கடமை. அதனால நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு நேரா பஞ்சாயத்துக்கு போறாங்க. பஞ்சாயத்துல ஊர் தலைவர்கள் எல்லாருமே நிக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் அந்த ராஜா மேல இருக்கிற தப்பு உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட போறது கிடையாது. இந்த அம்மா பொய் சொல்லல. இந்த அம்மா கிட்ட ஸ்ட்ராங்கான 2 ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கையில இதுக்கப்புறமும் உண்மையை நிரூபிப்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. யாரு மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணலாம். இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க முடிவு பண்ண முடியாது சிவனாண்டி. இது மாதிரி ராஜா அவர் மேல தப்பில்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஒருவேளை அவரு நிரூபிக்க முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை முடிவு பண்ணிக்கலாம், சரியா? சிவனாண்டி சொல்றாரு, சரி சரி, எப்படியும் இந்த ஊரோட பொறுப்பு என் கையில தான் வரப்போகுது, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவர் நிக்கிறாரு. இதை பார்த்ததும் முத்து சொல்றாரு, மவனே, எப்படியும் இந்த பொறுப்பு எல்லாமே உன் கையில தாண்டா வரும், நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ, ராஜா எல்லாருமே சேர்ந்து பஞ்சாயத்துக்கு வராங்க. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்ததும், வாங்க தம்பி, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஹீரோ எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்றாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என்னப்பா, உங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதா நீ சொன்ன, அப்படியெல்லாம் எதுவும் நிரூபிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நிரூபிக்கிறதுக்கு எந்தவித ஒரு ஆதாரமும் கொண்டு வரல. ஆனா இந்த லேடி எங்க மாமா மேல மிகப்பெரிய பழிய போடுறாள்ல, அவ சொன்னது எல்லாமே 100% உண்மை அப்படின்னு அவ நம்ம எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அதான் 2 ஆதாரத்தை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாலே. ஹீரோ சொல்றாரு, ஊர் தலைவரே, அந்த அம்மாக்கு ஒரு கலசத்தை கொடுங்க. அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வரட்டும். அந்த கோவிலை சுத்தி வரத்துக்குள்ள அவங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் நேரா பார்வதியை பார்த்து, ஆமாம்மா, தம்பி சொல்றது சரிதான், நீ சொல்றது எங்களுக்கு தேவையான ஆதாரமா இல்லை, அதனால நீ உன்னைய நாங்க அம்மன் கிட்ட விட்டுறோம். ஒருவேளை உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா நீ நல்லபடியா கோவிலை விட்டு திரும்பி வருவ. ஒருவேளை உன் மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலை விட்டு வரமாட்ட. ஏன்னா இந்த அம்மனை பத்தி உனக்கு தெரியாது. இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபி. இதை கேட்டதும் அந்த பார்வதி சொல்றாங்க, எனக்கு என்ன பயம், நான் கொண்டுட்டு போறேன் அப்படின்னு நேரா அந்த கலசத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு நேரா கோவிலை சுத்தி வராங்க. அப்போ முத்து இதெல்லாம் பார்த்துட்டு,
இந்த டிரைவர் பையன் உள்ளுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணுவானோ அப்படின்னு நேரா சிவனாண்டி கிட்ட, மவனே அந்த டிரைவர் பையன் உள்ளுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணுவானோ, எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்குடா, ஏதாவது பிளான் பண்ணுவானோ அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கும் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. கோவிலுக்குள்ள வேற நம்மளை போகக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டான். இல்லைன்னா கோவிலுக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிடா மவனே, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு அவர் தனியா போயிட்டு நேரா ஃபோன் பண்றாங்க. அப்போ அந்த பார்வதி வந்து ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, முத்து சொல்றாரு, பார்வதி, நீ கோவிலுக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருக்கியே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது, கோவிலை எந்த பிரச்சனை இல்லாம நான் சுத்தி வந்துருவேன். ஸோ என்ன நினைச்சு பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் சரி சரி எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்றேன். அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்லை, அதுக்காக நான் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வராம இருக்க முடியுமா? ஆல்மோஸ்ட் 3வது ரவுண்டு சுத்தி முடிச்சிட்டேன். நான் வந்ததோட எல்லாருக்கிட்டையும் இது மாதிரி ராஜா தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நான் ஆதாரத்தோட பார்வதி வந்துட்டு ஃபோன்ல எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதாவது அந்த கலசத்துக்குள்ள ஃபோன் இருக்கு அப்படின்னு தெரியாம அந்த முத்துக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பார்வதி 3வது தடவை கோவிலை சுத்தி முடிச்சுட்டு அந்த கலசத்தை இங்கேருந்து கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, என்ன தலைவரே, இந்த கலசத்தை கொண்டுட்டு போனா உண்மையெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, நான் கலசத்தை பத்திரமா கொண்டுட்டு போயிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு, நான் சொன்னது உண்மைதான், அந்த ராஜா வந்துட்டு என் கூட தொடர்புல இருந்தது உண்மைதான் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இது மாதிரி அந்த கலசத்துக்குள்ள நான் ஃபோனை வச்சு கொடுத்தேன். எப்படியும் இவங்க அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு உள்ளார போகும் பொழுது இவங்களுக்கு யார் உதவி பண்ணாலும் அவன் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கலசத்துக்குள்ள ஃபோன் இருக்கு, அதை எடுத்து ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதும் முத்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இதெல்லாம் ஒரே பித்தலாட்டமா இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, என்ன தம்பி, அவர் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, நீங்க என்னன்னா அவரை தடுக்கிறீங்க. தம்பி, நீங்க இதுல இடையில வர்றது சரியில்லை. இங்க பாருங்க கார்த்தி தம்பி, அந்த கலசத்துக்குள்ள உள்ள போனை எடுங்க, அதுல என்னதான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற அந்த போனை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அந்த ரெக்கார்டை ஆன் பண்றாங்க. அதுல பார்வதி சொன்னது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பார்வதி. அப்போ ஊர் தலைவர்கள் பார்வதியை பார்த்து, ஏமா, ஒரு நல்லவர் மேல எவ்வளவு பெரிய பழிய போட பார்த்த, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, காசுக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஒரு நல்ல மனுஷன் மேல எவ்வளவு பெரிய பழிய போட பார்த்த, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சியே இல்லை, நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. அதுக்கு அந்த பார்வதி சொல்றாங்க, ஐயா நான் காசுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு தண்டிச்சிடாதீங்கய்யா அப்படின்னு சொல்ல, உடனே ஊர் தலைவர்கள் பார்வதியை அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுறாங்க. இதை பார்த்துட்டு முத்து எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல ஊர் தலைவர்கள் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை அவரே பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப ராஜா எல்லாரையும் பார்த்து, இப்பயாவது புரியுதா, நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமாங்கய்யா, அடுத்த பொண்ணு சொன்னா அப்படின்னு உங்க மேல நான் சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரி, என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கான பூஜைகளை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக்